கைதியாக அழைத்துச் சென்றார். தாங்கள் மானம் குறைய தாழ்ந்து போயிருக்க கூடாது. இல்லை இல்லை, இதமாக பேசினேன். மந்திரிக்குள்ள தந்திரம், தக்க சமயத்தில் தந்திரம் தவறல்லவே. முள்ளை முள்ளால் எடுப்பது போல முடிவு. எப்படியோ அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் நம்மோடு உறவுக்கு ஒரு வகை கிடைத்தது. எப்படி? தாங்கள் ஒரு முறை அந்த மேலிடத்தாரை காண திருச்சிராப்பள்ளிக்கு சென்று வர வேண்டும். என்ன, நாம் போவதா? ஏன், எதற்கு? தப்பு எண்ணம் கருகி புது நட்பு மலர. எட்டப்பனை போல் நட்பு கொண்டு கட்டி புரளவா? அப்படி அல்ல. ஆமாம், அப்படி அல்ல. ஆனால் மாணிக்கத்தை தேடி பாம்பு புற்றுக்குள் கையை விட்டு பதம் பார்ப்பதை போல. அவசர பேச்சு கூடாது. அமைச்சர் பேச. எனக்கு திறமை உண்டு. எலியல்ல நான் தண்ணீரில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள. தவளை தண்ணீரிலும் போகும், தரையிலும் போகும். அவருடைய பேச்சை காட்டுகிறது பெரிய வெற்றியோடு வந்திருப்பதை. ஆமண்ணா, என்னை நம்புங்கள். தீராத போராட்டத்தை எதிர்நோக்கி இருப்பதை விட எப்படியோ சமாதானம் கிடைக்க வழி ஏற்பட்டால் அதை தட்டி கழிப்பது ராஜதந்திரம் அல்ல. நல்ல முறையில் சமாதானம் அடையுமானால் ஓரளவு விட்டுக் கொடுப்பதை பொருள். நாட்டின் நன்மையிலே நாட்டமுடையவர் மந்திரியா, யாருக்கும் அறிவில் இழைத்தவர் அல்ல. போய்த்தான் பார்ப்போமே. விபரீதம் விளைய முடியாது வீரம் நமக்கென்றே இருப்பதால் நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் வேட்டை வேட்டை தானே. அரசை, தங்கள் நண்பர் தூத்துக்குடி கும்பரி கேப்டன் டேவிசன் நம்மை பற்றி நல்லதாகவும் ஜாக்சன் முரட்டு கூடவே சண்டைக்கு காரணம் என்றும் எழுதியிருந்தார். அத்துடன் என் வாக்குமூலமும் சேர உடனே ஜாக்சனை சீமைக்கு அனுப்பிவிட்டார்கள், ஓய்வு கொடுத்து. நண்பர் டேவிசனுக்கு என்னுடைய நன்றி. கேட்க மறந்தேன். மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்த தாங்கள் அந்த ஜாக்சனிடமிருந்து எப்படி தப்பி வந்தீர்கள்? சுருக்கமாக சொல்ல போனால் என் உயிரை காப்பாற்றியவன் எனது அருமை வெள்ளையத்தேவன். கேப்டன் கிளார்க் என்பவனோடு மற்ற 5 தலையையும் சீவி எறிந்து பந்தாடி விட்டான் போங்கள். ஆஹா, அப்படியா? வெள்ளையத்தேவரை இந்த நாடே தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. பிரபு, இவரை தகுந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். என்ன செய்யலாம், தாங்களே சொல்லுங்கள். பகதூர் என்ற பட்டத்தையே வழங்கலாம். பலே, பகதூர் வெள்ளையத்தேவன் வெள்ளையத்தேவன் பகதூர் வெள்ளையத்தேவனாக ஆகியிருப்பதை நான் பாராட்டுகிறேன். நான் வெள்ளையம்மாளை என்னங்க இவளை எதை சொல்லி பாராட்டுவது? பகதூர் பகதூர் அணி என்று பாராட்டு. அதோடு அப்படியா? என்ன என்ன ஏதாவது புதுப்பட்டமா? ஆமா, வெள்ளையம்மாள் பகதூரணி பட்டம் பெற்றதோடு அம்மாவென்ற பட்டத்தையும் அடையப் போவதை நான் பாராட்டுகிறேன். அப்படியா? பலே 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 வெள்ளையத்தேவா, பொல்லாத ஒரு ராணி. என்னிடம் கூட இதுவரை சொல்லவில்லையே. எனக்கே இப்பொழுதுதான் தெரிகிறது மகாராஜா. சரி சரி, இந்த விழாவை ஒட்டியாவது வெள்ளையம்மாளோடு கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்று இருந்தோம். அதற்கு தடையாக நீங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு அவளை பேசாமடந்தை ஆக்கிவிட்டீர்கள். தயவு செய்து ஆண் பிள்ளைகள் எல்லோரும் போய்விடுங்கள். யாரும் நிற்கக்கூடாது. சிறுவர்கள் எல்லோரும் போய்விடுங்கள். நான் மட்டும் இங்கு இருக்கலாம் அல்லவா? சரிதான். முக்கியமாக நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடாது. எனக்கே கையங்காலம் ஓடாது. அரசனாய் இருப்பதை போல் ஒரு துரதிருஷ்டம் வேற எதுவுமே இல்லை. வருகிறேன். உன்னதாயா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஓஹோ, நானும் ஆம்பளை தானா? எல்லோரும் போய்விட்டார்கள். வெள்ளையம்மா, இனி காட்டு உன் வாய்த்திறனை பார்க்கலாம். அக்கா, பேசியது போதும், ஏதாவது விளையாடலாம். என்ன விளையாட்டு நீயே சொல்லு. நான் சொல்லுகிறேன். இருவர் சேர்ந்து ஒரு விடுகதையை போட வேண்டும். அதற்கு பதில் மற்றொருவர் சொல்ல வேண்டும். நல்ல விளையாட்டு, நல்ல விளையாட்டு. நான் தயார் மகாராணி. சரி, நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு விடுகதையை போடுகிறோம். சரி, அதற்கு பதில் நீ சொல்லு. ஓ, அடடா, என்ன என்ன பார்த்தீர்களா? உங்களோடு பேசிக் கொண்டிருந்து ஒரு முக்கியமான வேலையை மறந்துவிட்டேன். நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள், இதோ நான் வந்து விடுகிறேன்.
வெள்ளையத்தேவா பிரபு, ஒரு வேண்டுகோள். இப்போது உன்னோடு பேச எனக்கு நேரம் இல்லை, அவசர வேலை இருக்கிறது. ஐயோ, அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். இப்போது எனக்கும் கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது. சரி, போ. போதும் 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 போதும். அவர்கள் ஆடியதோடு நிற்கட்டும். நல்ல வேளை, என் மனைவி ஆடுவதற்குள் நான் ஓடி வந்து அவளுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து விட்டேன். நீங்களெல்லாம் எங்கு வந்தீர்கள்? ஆமா, நீங்கள் எங்கே வந்தீர்கள்? நான் அட பாவி! இதெல்லாம் எங்க நீ கத்துக்கிட்ட? கத்துக்கலடி, இதெல்லாம் வெள்ளக்காரன் கொடுத்த வெகுமதிடி, வெகுமதி. என்ன வெள்ளக்கார ஆளா? வெள்ளக்காரன் யாரு? அடியே வலித்தரசாமி, துரோகி, நெருங்காது. கத்தி கீழே போட்டு ஒரு வேலையை போல இருக்காது. டபால குத்தி நான் செத்துருவேன். நீ சாகத்தான் வேணும். பிறந்த மண்ணை மறந்து அந்நியனுக்கு அடிமையான நீ சாகத்தான் வேணும். சுகபோகத்தையெல்லாம் மறந்து எதிரியை விரட்டு நம்ம ராஜா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த மானம், ரோஷம், வீரம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? நீ மனுஷனா அல்லது மிருகமா? என் பேரை கூட நீ சொல்லக்கூடாது. உடனே இங்கிருந்து ஓடி போயிடு. உன்னை தொட்டு பாவத்துக்கு இப்பவே நான் குத்திக்கிட்டு செத்து போறேன். வேண்டாம் வள்ளி, நீ சாக வேண்டும். நீ நாட்டுக்காக உயிரையே கொடுக்க தயாராயிருக்க. நான் அந்த உயிருக்காக நாட்டையே காட்டி கொடுக்க தயாராயிருந்தேன். வள்ளி, எனக்கு குத்தி வந்துருச்சு. வள்ளி, உனக்கு இருக்கிற மானமும் வீரமும் என்ன போல ஆண்களுக்கு 1000த்துல ஒரு பங்காவது இருந்திருந்தா இந்த நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. கொண்டா கத்திய. நான் இந்த நாட்டுக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராய சித்தமா 40 வெள்ளக்காரணியால் இந்த கத்தியார குத்தி கொண்டாத்தான் என் மனசு ஆளும். வரி கொடுக்கவில்லை என்ற வழக்கமான பாடலை குறித்து கவலைப்பட ஏதுமில்லை. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளையர்கள் சேமித்து வைத்திருந்த நெல்லை கொள்ளையடிக்கவும் காவலாளியை கொலை செய்யவும் நமது மந்திரியாரே காரணமாக இருந்தார் என்று எழுதியிருப்பதுதான் எப்படி என்று எனக்கு புரியவில்லை. அது மட்டுமல்ல வெள்ளையத்தேவா, உயிருக்கு உயிர் பதில் கேட்டிருக்கிறார். அதாவது நமது மந்திரியாரின் உயிர் அவனுக்கு தேவை. எழுதியிருப்பவனும் அவனோ இவனோ அல்ல, பொறுப்புள்ள ஒரு பெரிய அதிகாரி, கலெக்டர் லூசிங்டன். மன்னா, வாருங்கள் பிள்ளை அவர்களே. அவசரமாக அழைத்தீர்களா? கீழிருக்கும் குட்டி தேவதைகளுக்கு வேறு வேலையே கிடைக்காது போலிருக்கிறது. அப்படி என்றால்? ஆமாம் அண்ணா, நமக்கோ மேலிடத்து தேவை கிடைத்து வெகு நாட்களாகிவிட்டது. எவனோ புது கலெக்டர் வந்து விட்டான், மீண்டும் வரி கேட்கட்டும் அதவன் வழக்கம். முடிந்தால் வாங்கட்டும் அதவன் வேலை. மற்றது நெல்லை கொள்ளையிட்டதை கூறுகிறீர்களா? பெர்கர் துறை என்பவன் ஊர் நெல்லை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி ஸ்ரீவைகுண்டத்தில் களஞ்சியம் கட்டி சேமித்து வைத்து விட்டான். தானிய தட்டு ஏற்பட்டது. பிறகு அதிக விலைக்கு விற்க முற்பட்டு கொள்ளை லாபம் குவித்தான். அது கூடாத செயல் என்று இறக்கப்பட்டது. அதனால் நமது அரசாணை பிறப்பித்த அந்த அநீதியை தடுக்க தலைப்பட்டீர்களா? அரசாணையாக இல்லை, நானாகவே அவர்களுக்கு பாடம் கற்பித்தேன். எப்படி? குண்டர்கள் சிலரோடு நானே நேரில் போனேன். நியாயத்தை எடுத்து சொன்னேன். அவர்கள் கேட்டபாடில்லை. வாய் துடுக்கு பேசினர். வம்பு வளர்ந்தது. பலே பலே. பிறகு பிறகு என்ன? வழக்கம் போல் நடப்பதுதான். எதிர்த்தார்கள் எதிரிகள். உங்கள் குண்டர்கள் சளைத்திருக்க மாட்டார்களே? சந்தேகம் என்ன? எப்படி சளைப்பார்கள்? சாதாரணமானவர்களா? குண்டர்கள் அல்லவா? பிறகு அங்கும் இங்கும் சிலர் இறந்தார்கள். ஆனாலும் முடிவு இரவாடிரவு நெற்பதிகளை கால மீதேற்றி கடத்தி வந்து விட்டார்கள் நம் வீரக்காரையர்கள். அல்ல, குண்டர்கள். இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை அல்லவா? இருக்காது பிள்ளையவர்களே, இருக்காது. யாரையா ஓலை தாங்கி வந்தவரே? இறந்தவர்களில் முக்கியமானவர் யார்? எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டியத்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார். அதுதான் அநியாயம். என்னப்பா அநியாயம்? படுகளத்திலே ஒப்பாரி ஏது? போரென்றால் வாழ்வதற்கு யாரென்று கணக்குண்டா? வேட்டைக்கு போகிறவன் முயலை கொள்வதை விட புலியை கொள்வதில் தானே அதிக பூரிப்படைகிறான். அநியாயமாம், பைத்தியக்காரன். அதுதானே கேட்டேன். வீர போரல்லவா அது? அதில் யார் மடிந்தால் என்ன? தானாதிபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, அவர் கிடக்கிறார். ஓலை தாங்கி வந்த வேலைக்காரர் தானே. உங்களுடைய அறிவுரை அவருக்கு புரியாதுதான். மந்திரி அவர்களே, நீவீர் சினம் காக்க. அரசே, என்ன ஆச்சரிய குறி? நான் தவறு செய்தேனா? மன்னன் கூட செய்யலாம், மந்திரி செய்வாரா? உணவு தானியத்தை முடக்கி ஊர் பண்டத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டாரை கண்டிக்க போய் நீரே கொள்ளையடித்தீர், கொலை செய்தீர் அல்லவா?
இன்று எதிரி நம்மை ஏளனம் செய்யவும் வழிகாட்டினீர் அல்லவா? இத்தனைக்கும் உமக்கு உதவியது உமது மந்திரித்தனம், பதவி என்ற மதுபோதை அல்லவா? ஏன் பேச்சில்லை? தலை கவிழ்ந்து விட்டது, கரம் இறங்கி விட்டது, நான் வறண்டு விட்டது. போதும் போதும், நாடு நிலமெல்லாம் அடிந்து விட்டது, மானம் மைந்து தேய்ந்து மறைந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னை மன்னித்து. நான் மன்னிப்பது சுலபம் மந்திரியாரே. ஆனால் சூழ்நிலை புரிகிறதா உமக்கு? அமைதி நிலவிய கால ஓட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகச் செய்தது சகிக்கக்கூடியதா? போருக்கு பயப்படும் பேச்சா என் பேச்சு? அல்ல மந்திரியாரே, அல்ல. நேர்மை போரானால் தோல் பூரித்து நிற்கும் இந்நேரம். ஆனால் எதிரி குற்றவாளி குண்டிலே நிறுத்துகிறான் நம்மை. நமது தலை நிமிரவில்லை அங்கே, நமது நீதியும் சட்டது அங்கே. இப்படி ஒருவன் உலகத்திற்கு பறைசாட்ட விடுத்து அதனால் வெறிப்போர் மூண்டது, அமைதி அழிந்தது, மக்கள் மடிந்தனர், நாட்டை காக்கும் மந்திரியின் மதி ஈனப்பட்டதால் இத்தனை இன்னலும் ஏற்பட்டது என்று வருங்கால சரித்திரம் கூறப்போமானால் அது நம்முடைய புகழை வாழ்த்தக்கூடியதா? சொல்லுங்க, இதை நான் மன்னிப்பதா மந்திரியாரே? மக்களால் நீர் வாழ வேண்டுவது போய் உம்மால் மக்கள் வாழ்வதாக நினைத்த உம்முடைய சிறுமைத்தனம் செய்த செயல் அல்லவோ இது? என்ன இருந்து துடிப்பு அடங்குவதாக இல்லையே. கைமைத்தனத்தை கட்டபொம்மன் சகித்து சலுகையும் காட்டினான் என்ற இழிச்சொல்லுக்கு நீர் என்னை ஆட்சியது. நீர் ஆற்றிய தொண்டிலெல்லாம் பெரும் தொண்டாக நிற்கிறது. உம்மாலாரதை அடைவதுதான் தகுதி என்றால் அது அவ்வாறே நடந்ததாக ஆகட்டும் மந்திரி அவர்களே, அவ்வாறே நடந்ததாக ஆகட்டும். இல்லை மன்னா, இல்லை. இந்த அரசும் அமைதியும் என்னால் காங்கப்பட தேவையில்லை. அந்த அன்னியன் கடிதத்தில் கட்டளையிட்டுள்ளபடியே என்னை அவனிடம் ஒப்படையுங்கள். நான் செய்த தீவிரைக்கு நானே பொறுப்பாகி உங்கள் பெருமைக்கு ஊர்வலையாவண்ணம் என் தலையை தானம் கொடுத்து நாட்டின் மதிப்பையும் காத்து விடுகிறேன். என்னை கைதியாக ஏற்றுக்கொள்ளும். ஓலை தாங்கியே, துணிந்து விட்டீரா? அந்நி அதிகாரியிடம் நம்மவரை ஒப்படைத்து உமக்குரிய பதவியை உயர்த்திக் கொள்ள துணிந்து விட்டீரா? இன துரோகி! என்ன இரும்பு இதயமடா உனக்கு? கட்டபொம்மன் அரசவையிலே அவன் கண் முன்னே அவன் மந்திரியை சிறை செய்து அந்நிய அதிகாரியிடம் ஒப்படைக்க எவனுக்கடா துணிவிருந்தது இதுவரை? மாற்றானுக்கு எம்மவரை காட்டிக் கொடுப்பதை விட மரணமே வரினும் போரை வரவேற்பதே எனக்கு மாண்பு. போகலியே! மன்னா, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னை மன்னா. தமிழ்குலம் காக்க வந்த பெருந்தகையே, தங்களை பெற்ற இத்தாயகம் இன துரோகிகளையும் ஏன் பெற்றது என்று தான் தெரியவில்லை. வெள்ளையரின் ஆள் நான், அதற்காக வெட்கப்படுகிறேன். நான் வருகிறேன். வான் பெற்ற பேரு நீவீர் பெருக. தூதரை, ஓலை அனுப்பிய உமது அதிகாரியிடம் போய் சொல்லும். கொள்ளையிடப்பட்ட நெல்லுக்கு நஷ்டஈடாக நெல்லோ அல்லது பணமோ நான் கொடுக்க தயார். இஷ்டம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள சொல்லும், இல்லையே அவருடைய இஷ்டப்படியே செய்து கொள்ள சொல்லும். எந்த விளைவுக்கும் நான் தயார். போய்வார். அண்ணா, இதையே காரணமாக கொண்டு வெள்ளையர்கள் நம்மை தாக்க துணிவார்கள். உண்மைதான். எதிரியின் சதிவேலைகளை நமக்கு அவ்வப்போது தெரிவிக்க இப்போது நமக்கு ஒரு ஒற்றன் தேவை. யாரை அனுப்பலாம்? நான் போகிறேன் அரசே. வேண்டாம். வேங்கை பதுங்கி போனாலும் விருந்தை கண்டால் வீறு கொண்டு எழும். நீ போக வேண்டாம். நான் போகிறேன் அரசே. பொடியன் பொருத்தமானவன். போய் வா. காமாட்சி, காமாட்சி, சரி, புருஷன் அடிபட்டு கிடக்கிறான். கொஞ்சம் கூட அனுதாபம் இல்லாம பொண்டாட்டி சிரிக்கிறியே, நீ ஒரு பொம்பளையா? பயமுடு. உன் முகர கட்ட இருக்கிற லட்சணத்துக்கு பின்ன சிரிக்கா வேற என்ன செய்வாங்க? ஏன் முகர கட்டைக்கு என்ன? ரொம்ப லட்சணமா தான் இருக்கு. பக்கத்துல கண்ணாடி இல்லையே, அடுக்கு பானையில விழுந்த பெருச்சாளி மாதிரி இருக்கு முகரம். அட, மஞ்சள் குங்குமம் நல்ல சகனம் தானே காமாட்சி? ஏன் ஏதாவது புதுசா பொண்ணுன்னு பாக்க போறியா? நீ அதுலயே இரு. அதை விட பெரிய விஷயம் சொல்ல வந்திருக்கேன். அதான் அது பெரிய விஷயம். மகாராஜா பெரிய பதவியை தூக்கி என் தலையில வச்சுட்டாரே, கேட்கணுமா? என்னது பதவியா? உனக்கா? எனக்கு. எதுக்கு? என்னது இந்த சிங்கக்குட்டியை பார்த்து என்னமோ அனாவசியமா கேட்கிறேன். எதுக்குன்னு? இதுவரைக்கும் உள்ளூர் ஒட்டானா இருந்தேன். இப்ப உத்தியோகம் வசந்து போச்சு, வெளியூருக்கு மாத்தியாச்சடி கண்ணே. தொடவே கையெடுக்கும். தொடவே இல்ல, அது காட்டியும் இப்படி ஏசுறிய. முருகா, கும்பிடு கும்பிடு, நல்ல புத்தியாவது வரட்டும். இந்தய்யா, பிறந்த நாட்டை விட்டுட்டு போறதுல உனக்கு என்னையா அவ்வளவு சந்தோஷம்? என்ன விவரம் இல்லாம உளர்றேன். வேட்டை நாய் மாதிரி வெள்ளக்காரன் வீட்டை நோக்கி வேவு பார்க்க போகிறேன், தெரியுமா? என்னது, வேவு பார்க்க போறியா? நிஜமாவா? சரி சரி, உசுரோட திரும்பி வா மச்சான். காமாட்சி, ஒரு கால் அப்படி நான் யுத்தத்திலே செத்து விட்டால் என் ரத்தத்திலே கடுதாசி எழுதுகிறேன். போ. அட மூதி, அப்படியே சொல்லுதே. என் ஜாதகத்தை பார்த்து தான் உனக்கு கழுத்தை நீட்டினேன். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு சாவு கிடையாது. ஏன் ஜாதகம் மட்டும்னா? குரு யோகம் சுக்கிர தசை. ஐயா, கூச்சல் போடாத, கூட்டம் முடியும். இங்கே இரு, நான் போய் மஞ்சள் தண்ணி கொடுக்கிறேன். மாத்தோ, சீக்கிரமா சீக்கிரமா. காமாட்சி, காமாட்சி, ஏயா கத்துற? நான் தான் வந்துகிட்டே இருக்கமில்ல. கிடக்கல.
என்ன சொன்ன? கிழக்க பார்க்க நில்லுன்னு. எது எது கிழக்கு? எது மேற்கு? அது தெரியாதா? இது மேற்கு. இதுதான் கிழக்கு. நில்லு. ஆமா மறந்து போச்சு. வெற்றியோட திரும்பி வா. ஆமாச்சி. தட்டுறியா? தட்டு தட்டு. கையில தட்டு இருக்கு, வா பேசிக்கிறேன். கவச்சுக்காத கவாச்சே. சீமாட்டிகளே, சீமான்களே, கட்டபொம்மனின் கொட்ட மடக்க கும்பிரியின் சர்வாதிகாரம் பெற்று புது பதவியேற்றிருக்கும் மேஜர் துரை பேனர்மேன் அவர்களின் வருகை பாராட்டவே இன்று இந்த விழாவில் நாம் கூடியிருக்கிறோம். மேலதிகாரிகள் பொருத்தமான சமயத்தில் பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான தலைவரை தேர்ந்தெடுத்து அனுப்பியது அவருடைய சிறந்த திறமையை காட்டுகிறது. உங்கள் அனைவரின் சார்பாக அவருடைய பதவியை நான் மனமாற வரவேற்கிறேன். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், எட்டப்பர் கூறினார் இதுவரை என்னை புகழ்ந்து. அது அவர் பெரும் குணம். மிஸ்டர் எட்டப்பரும் அவர் சகாக்களும் நமக்கு துணையாக இருக்க நமக்கு பயமேது? இல்லை, படைபலத்திற்குத்தான் குறைவேது. அவர்களால் நாமும் நம்மால் அவர்களும் வாழ வேண்டும். நமது பதவியும் அவர்களது பட்டமும் பெருக வேண்டும். எதிரிகள் ஒழிய வேண்டும். அதுவரை ஓய்விருக்காது. எனக்கு உறக்கம் கொள்ளாது, உணவும் செல்லாது. இப்பொழுது வயிறு புடைக்க உண்டோம். அது வயிற்றுக்கும் நாவிற்கும் இன்பம். இனி உடலுக்கும் செவிக்கும் இன்பம் உண்டாக எட்டப்பரே, எப்படி? ஏன் பிரபு, குடித்தால் உற்சாகம், நிறுத்தினால் குறைந்து விடுகிறதே. ஏன் நிறுத்துகிறீர்? இடைவெளி ஏற்பட்டால் சுய அறிவு வேலை செய்யும். அது கூடவே கூடாது. சோம்பல் வளரும், ஆற்றல் குறையும். குறைய விடாதீர் எட்டப்பரே, நிரம்ப குடியும். அருமையான உபதேசம், அருமையான உபதேசம். எட்டப்பரே, குடி, நிறைய குடி. குடிப்பேன், குடித்துக் கொண்டே இருப்பேன். பிரபு, இப்ப உங்களுக்கு இன்பலோகம் தெரியுதா? பூமியை விட்டு புகை மண்டலத்துக்கு வந்திருக்கீங்களா? எல்லா மண்டலத்துக்கு போயிட்டேனாப்பா. எட்டப்பரே, இன்பம் இதோடு நிற்கட்டும். வாரும் செயலுக்கு. கட்டபொம்மனை ஒழிக்க திட்டம் என்ன? படையெடுப்பு வெகு விரைவில் இருக்க வேண்டும். இருக்கும் சேனைகள் போதுமா? புது சேனைகளும் புறப்பட்டு வருகின்றன. பிரபு, படையெடுப்புக்கு முந்தி தூது அனுப்புவோமே, அது உங்கள் நாட்டு பழக்கம். தர்மம், நியாயம் இதெல்லாம் பயன்படாது. திடீர் தாக்குதல், எதிர்பாராமல் எதிரி
பலே, சரியான சதி. எட்டப்பரே, நீர் இந்த நாட்டில் பிறந்திருக்கவே கூடாது ஐயா. ஆமாம் துறைமகனாரே, நான் தவறி பிறந்து விட்டேன். அது என் அதிர்ஷ்டம் இல்லை, அது எங்களுடைய அதிர்ஷ்டம். பிரபு, அரிய சந்தர்ப்பம். திருச்செந்தூரில் திருவிழா. பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் அனைவரும் திரண்டு அங்குதான் போயிருப்பர். இன்றே படை திரண்டால் நமக்கு பாதி வெற்றி கிடைத்தது போல். இல்லை இல்லை, இது அநீதி, அக்கிரமம். யாருடாவே எட்டப்பரே, நீர் கூறுவதுதான் சரி. வீரத்தலைகள் ஊரில் இல்லாத நேரமே போருக்கு உகந்தது. இரவோடு இரவாக படைகள் புறப்படட்டும். நமது திட்டம் எவருக்குமே எட்டாத ரகசியமாக இருக்க வேண்டும். அவனது ஊரை நெருங்கும் வரை நமது யுத்தத்தின் அரவமே ஒலிக்க கூடாது. நமது நண்பர்களுக்கெல்லாம் செய்தி எட்டட்டும். உம்முடைய படைக்கும் ஓலை அனுப்பிவிடும். இப்பொழுது சொல்லும் எட்டப்பரே, நமது திட்டத்தின் முடிவு என்னவென்று. வெற்றி, வெற்றி.